74 கிலோமீட்டர் 1000 ரூபாய்க்கு யாராச்சும் ஓட்டுவீங்களா? நான் ஓட்டியிருக்கேன். அதாவது கஸ்டமராகி நீங்கள் லொக்கேஷனை கரெக்டாக பின் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிரைவர்கிட்ட கரெக்டாக இந்த டைரெக்ஷன், இதுக்கு பக்கத்தில் அந்த ஊர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இப்போது நம்ம சிட்டியில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதாவது திருவான்மையூர் சென்ட்ரலில் இதை மாதிரி இருக்கும். எனக்கு அந்த ட்ரிப்பு பெசன் நகரில் அந்த இதுலேருந்து அடிக்குது, மாதா கோவிலேருந்து அடிக்குது. பெசன் நகர்லேருந்து படூர்னு சொல்லிட்டு அடிக்குது. படூருங்கிறதுனால எடுக்கிறேன். படூர்னா எந்த படூருங்க? நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே சொல்லுங்கள், படூர்னா எங்கே போவீங்க? கிளம்பாக்கம் படூர் தானே போவீங்க. பூந்தமல்லிக்கு பக்கத்தில் ஒரு படூர் இருக்கான், சின்ன ஊர். அந்த ஊரை சொன்னாங்களாம் படூர்னு மட்டும்தான் சொல்லுவாங்களாம். வேறு எதுவும் பூந்தமல்லி சைடு, செம்பரப்பாக்கம் ஏரி சைடு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களாம். படூர் பிக் பாஸ்கெட் இருக்கும், அந்த இடத்துக்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க லொக்கேஷன் போட்டிருக்காங்க. லொக்கேஷன் வந்து இந்த மாதிரி இந்த சைடு காட்டுதுங்க, ஆனால் படூர் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்போனா நீங்கள் படூர் பிக் பாஸ்கெட்டுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் அப்பா வழி சொல்லுவாருன்னு ஃபேமிலி இங்கே உட்காந்துருக்காங்க. 3 லேடிஸ் பின்னாடி உட்காந்துருக்காங்க. நேராக அங்கேருந்து நம்ம பெசன் நகர்லேருந்து அந்த சர்ச்சிலேருந்து பிக்கப் பண்ணிட்டு படூருக்கு முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த லெஃப்ட்டாக பாருங்கன்னா இல்லை அப்படிங்கிறாரு. வேறு எப்படிங்க போகணுன்னா வேறு இந்த லெஃப்ட்டில் அடுத்த லெஃப்ட் வழியாக போகணுமான்னு கேட்குறேன். இன்னும் பூந்தமல்லியே வரலையே இருக்கிறாரு. இது பூந்தமல்லியா? என்ன சொல்கிறீங்க? பூந்தமல்லி அந்த பக்கம் இருக்குது, நீங்கள் தானே படூர்னு சொன்னீங்கன்னா ஏன் தப்பு இல்லை அப்படிங்கிறாரு. அவங்க அப்பா பையன் சொல்லிட்டு போயிட்டார், இது மாதிரி படூர் வந்துருங்க, பிக் பாஸ்கெட்டிட்ட வந்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள், அப்பா வழி சொல்லிடுவார் அப்படின்னு. வண்டி ஈசிஆரில் வருது, ஓஎம்ஆரில் வருது. அப்போல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. கிட்டத்தட்ட அங்கேருந்து திரும்ப அவருக்கு ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரிங்க ஆல்ரெடி 24 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன், திரும்ப உங்கள் லொக்கேஷனுக்கு 50 கிலோமீட்டர் காட்டுது, பைபாஸில் காட்டுது, டோல் இருக்குன்னு காட்டுது, நான் எப்படிங்க கொண்டு வந்து விட முடியும்? உங்கள் மேலே தப்பு இருக்குன்னா என் மேலேயும் தப்பு இருக்குது. படூர்னு சொன்னே தான் நான் படூருக்கு அழைச்சிட்டு வந்தேன். நீங்கள் பூந்தமல்லி படூர்னு சொல்லியிருந்தா நான் அந்த ட்ரிப்பே எடுத்துக்க மாட்டேன், அங்கேயே கேன்சல் பண்ணியிருப்பேன். நீங்கள் சொல்லலைன்னா ஏன் தப்பு கிடையாதுங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் படூர்னு சொன்னேன், பூந்தமல்லின்னு சொல்லலையே. அவங்க அப்பா சொல்கிறாரு அந்த வார்த்தையை முன்னாடியே சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. சரி கொண்டு வந்து விடுங்கன்றாங்க. குழந்தை வேறு, ஒரு சின்ன குழந்தை இருக்குது, லேடிஸாக வேறு இருக்காங்க, அவங்கள இறக்கியும் விட முடியல. நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு ஓட்டியிருக்கேன். திரும்ப அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு மொத்தம் 74 கிலோமீட்டர் கொண்டு வந்து விட்டுட்டு 1100 ரூபா கேட்டால் 1000 ரூபா கொடுக்குறாங்க. நான் எதுவும் கேட்கல, உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, என் மேலேயும் தப்பு இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு வந்துட்டேன். தயவு செஞ்சு புக் பண்ணுறவங்க ஒரு தடவைக்கு 2 டைமாக கேட்டுங்க, எங்கே புக் பண்ணுறாங்க, எந்த இடம், கரெக்டாக பின் பண்ணால் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா இதை மாதிரி தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். இப்போ நான் என் வீட்டுக்கு போகிறதுக்கே 40 கிலோமீட்டர் சம்திங் வருது. நான் எங்கே போய் படுத்து தூங்குறது இந்த வெயில் டைமில்?